அன்பே சிவம் அன்பே தெய்வம். உள்ளத்தில் இப்போ ஒவ்வொரு மனிதனும் தப்பு தான், ரைட்டை தப்பாக டைட்டு தப்பாக கூடாது. அப்படியே அந்த சத்தியமாக அந்த உண்மையை சொல்கிறேன். ஒரு ஊரில் சிவபுரத்து ஒரு ஊரில் நடந்த கதை இது. 3 பேர் அண்ணன் தம்பி, 2 அக்கா தங்கச்சியும். இவர் அப்பா பார்த்து தான் அண்ணன் உள்ள நோஞ்சாப்பல நோஞ்சி குடும்பத்தை பார்த்தவள எல்லாம் சம்பாதிச்சு அப்போ அண்ணன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு சொத்து இல்லைன்னு சொல்ல முடியுமா? கூட்டு குடும்பத்தில் நீ இறங்கி நீ சம்பாதிச்சு எல்லாமே சம்பாதிச்சாங்க. சொத்து இல்லைன்ட்டு அப்பா சொத்து 6,000 வந்து இப்போ வாங்குது, ஒரு 15,000 வாங்குது, மொத்தம் 25,000 புள்ளலா சொத்து. என் சித்தப்பா 10,000, அதையும் மொத்தம் ஓத்துட்டு 1,000 கொடுன்னு சொல்றீங்க. இது தகுமா? நீ நான் கடவுளை பார்த்துன்ற நீ உண்மையான நாங்கள் உழைக்கல சத்தியம் பண்ண அதுவும் சொல்ல மாட்டேன். நீ என்ன பண்ற? நானே சம்பாதிச்சு பசங்களுக்கு பேரன்னு பேத்திக்கு எல்லாருக்கும் நான் சம்பாதிச்சுன்னு சொல்றேன். நீ சொத்து குத்துனா எல்லாம் ஊரில் பொய் பேசுற. உலகத்தில் பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது. அந்த 2 உண்மை இருந்தால் நீ கையிலத்துக்கு போகலாம், சொல்லுறதுக்கு போகலாம். நீ லாஸ்ட் வரையும் சொத்து குத்து பேசுறியா? அப்போ எங்கள் பிள்ளை ஏற்பட்டு கேஸு குத்து 10 வருஷமா சொத்து வைக்க முடியல. இது தேவையா? ஏதோ எடுத்துக்குப்பா, நான் எடுத்துக்குப்பா. மகாபாரத்தில் லாஸ்ட் என்ன ஆச்சு? துருவானுக்கு வாரிசு இருந்ததா? இல்லை. அடாவடிக்கு எப்போ வாரிசு இருக்காது. துருவாங்க பஞ்சம் பண்ணுறவங்க எப்படி அவங்களுக்கு வாரிசு இருந்த அபிமானம் போல வாரிசு இருந்தது. அது